கெஞ்சியிருக்கார். யார்கிட்ட? இந்த அம்மாக்கிட்ட. அப்போ தான் நான் அந்த அம்மாட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அம்மா, காலம் ரொம்ப மோசமான காலம், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க. சப்போஸ் அந்த வாலிப பையன் உங்கள் மகக்கிட்ட நயமாக பேசி, ஏன்னா தேவைகள் ஏதோ ஒன்று வரும்போது நயமாக பேசி, நான் வேணால் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், நீ என் கூட படுக்கிறதுக்கு வர்றையா அப்படின்னு சொல்லி அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு ஒரு வார்த்தை இருக்குது. எறும்பு ஊற பாறை தேயுங்கிற மாதிரி. அது மாதிரி ஒரு நிலைமை நடந்து உங்கள் மகளோட கற்பு பறி போய் அதனால் அவளை பேர் வாங்கி ஒரு மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உங்கள் பிள்ளையை தவிக்க விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு தாயா என் மகளினுடைய கற்பை காப்பாற்றுறக்கு நான் ஒரு கேடயமாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய ஐம்புலன்களையும் கொஞ்சம் பக்குவப்படுத்தி, ஏன் அந்த பையனுக்கு சாப்பாடு போட்டால் என்ன, உங்கள் பின்னி உங்கள் கையால் அவன் சாப்பிட்டுட்டு மனமாற வாழ்த்திட்டு போவான். நீங்கள் அன்றாடம் இறைவன் கிட்ட போங்க, அந்த பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை அமைச்சு கொடுன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு மோசமான பொண்ணை அமைச்சு கொடுன்னு கேட்டாலும் கூட அவள் விட்டுட்டு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி அந்த பையன் இங்கே வர்றக்கான வாய்ப்பு இருக்குது. அவனுக்கு நல்ல மனைவி அமையணும், அவன் குடும்பமும் குழந்தையுமா சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டுங்க. அப்படி நீங்கள் நினைக்கவே உங்களுடைய மனவேதனைகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை அவங்க சொன்னதுக்கும் நான் இல்லை இது இப்படி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். இங்கே நான் இந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உடைக்கிறேன் பாருங்க. நான் சமைச்சு போடுறேன், நான் எல்லாமே செய்கிறேன், அவன் வாயை திறந்து பேசுவனாங்கிறான், அப்படியே ஊமை மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றான், சாப்பிட்றான், இருக்கிறான், தங்குறான், போகிறான் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா? சப்போஸ் தன்னுடைய மருமகனே கூட சொல்லியிருக்கலாம், டே தம்பி, சமைச்சு போடுறது என்னோடய மனைவியினுடைய அம்மா, அவங்கக்கிட்ட அதிகாரமாக எதுவும் வாங்கி சாப்பிட முடியாதுடா, ஆனால் செய்கிற ஆரோக்கியமான சாப்பாட்டை பக்குவமாக சாப்பிட்டு உனக்கு ஒரு கல்யாணமாகி நீ ஒரு குடும்பம் குழந்தையுமா போகிற வரைக்கும் எதுவும் பேசிடாத அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கூட அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த அம்மா கூட பதில் பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அந்த விஷயத்தை நான் உடச்ச உடனே அந்த அம்மாவுக்கு மனசில் இருந்த மிகப்பெரிய கனமானது, நான் வீட்டு விட்டு வெளியில் போயிடணுமா, அது பண்ணிடணும், இது பண்ணிடணும். ஏன்னா நம்ம போகணும்னு நினைக்கிற வயசு 60க்கு மேலே. நினச்சி பாருங்க, இந்த உலகம் ரொம்ப மோசமானது. 60 வயசு கிளவின்னு கூட பார்க்காது. அதே மாதிரி உடல் உறுப்பு திருடுறதோ இல்லை ஒருத்தர் நோயாளின்னு சொல்லி அழுங்காமல் போற்றி கொண்டு போகிறதோ எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. நான் அந்த அம்மாட்ட சொல்லி தெளிவு பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அந்த அம்மா கடைசியாக அவங்க ரொம்ப அழுதாங்க. கணவனால் சம்பாதிக்க முடியாது, ஆமாம் நம்ம மகளை நம்பி தான் இருக்கோம் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக உணர்ந்து இன்றைக்கி அவங்க பஸ்ஸில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் இருந்திருக்கும். அவங்க மகள் வாழ்வில் நல்ல அம்மா திரும்ப கிடைத்ததாக ஒரு சூழலும் இருக்கும்.